இந்த வீடியோ முடியும் போது ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம்திங் டு திங்க் அபவுட். நான் சொல்ல போகிறது கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் ஏத்திஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை யூனிவர்ஸ் தான் காடுன்னு நம்புறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிறது மேபி உங்களை யோசிக்க வைக்கலாம். லெட் ஸ்டார்ட் வித் பேட். தப்பு பண்ணுற எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது இல்லைல்ல. ஒரு தப்பு பண்ணுறதுக்கான கான்சிக்வன்சஸாக அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சா தானே அது ஜஸ்டிஸ். ஆனால் இந்த வேர்ல்டில் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டும் ஜாலியாக வாழ்ந்துட்டு சாப்பிட்றாங்களே தவிர அவங்களுக்கு அந்த கான்சிக்வன்சஸான அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதே இல்லைல்ல. இப்போ அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கலன்னா ஜஸ்டிஸ் ஃபுல்ஃபில்லே ஆகலையே. நான் தப்புன்னு சொல்லும் போது ரேப், கொலை பண்ணுறது அதை மட்டும் நான் சொல்லலை. ஒரு பர்சனை லஸ்ட்ஃபுல் வேலை பார்க்குறதும் தப்பு தானே, பொய் சொல்கிறதும் தப்பு தானே. இப்போ நான் தப்புன்னு சொல்கிறது இந்த பேட் திங்ஸ், பேட் பிஹேவியர், இதை ஹோலாக தான் சொல்கிறேன். அதுலேருந்து நான் எதுவும் செப்பரேட்டாக பிரிக்கல, எல்லாத்தையும் ஹோலாக பேட் திங் தான் நான் சொல்கிறேன். இந்த பேடான விஷயத்துக்கு கான்சிக்வன்சஸாக பனிஷ்மெண்ட் இருந்தால் தான் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஆனால் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கிறது இல்லைல்ல. இதுதான் குட், இதுதான் பேடுன்னு யோசிக்க தெரிஞ்ச நமக்கு ஏன் ஜஸ்டிஸ் பேட் திங்ஸ்க்கு கிடைக்கணுன்றது யோசிக்கவே இல்லை நம்ம. இப்போ சப்போஸ் ஜஸ்டிஸ் கிடைக்கலனா அப்போ அது ரியலாக பேட் திங் தானா? ஏன்னா அதான் ஜஸ்டிஸே கிடைக்கலையே. அப்போ குட் திங் பேட் திங் இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? சப்போஸ் இந்த பேட் திங் மற்றவங்க ஹர்ட் ஆகாத வரை பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ லஸ்ட்ஃபுல் வேலை பார்க்கறதுனால யாரும் ஹர்ட் ஆகலையே, அப்போ அது பேட் திங் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இப்போ பேட் திங் குட் திங் இருக்குன்னா அப்போ கிரியேட்டர் எக்ஸிஸ்ட் ஆகி தானே ஆகணும். பிகாஸ் இப்போ ஜஸ்டிஸ் கொண்டு வரணும்னா கிரியேட்டர் இருந்து தானே ஆகணும். ஏன்னா எல்லாருமே தப்பு பண்ணிட்டு அதுக்கான கான்சிக்வன்சஸான பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்காமலே நிறைய பேர் நல்லா இருந்துகிட்டே சாப்பிட்றாங்களே. அப்போ அவங்க பண்ண தப்புக்கான ஜஸ்டிஸ் எல்லாம் இன்ஃபேக்ட் நம்ம குட் அண்ட் பேடுன்னு பிரிக்கும் போதே கிரியேட்டர் எக்ஸிஸ்ட் ஆகுறாங்கன்னு தானே அர்த்தம். மேபி இது கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், பட் நான் சொல்ல வருது சிம்பிள் தான். குட் அண்ட் பேட் எக்ஸிஸ்ட் ஆகும்போது பேடோட கான்சிக்வன்சஸ் கிடைச்சாதான், அதாவது அந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சாதான் அது ஜஸ்டிஸ். இப்போ அங்கே ஜஸ்டிஸ் இல்லைன்னும் போது இந்த பேடுக்கான வேல்யூவே என்ன? அப்போ நம்ம அதை பேட் பண்ணாமல் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? இப்போ இந்த இடத்துல இருக்கும்போதே அப்போ கிரியேட்டர் ஒருத்தங்க எக்ஸிஸ்ட் ஆனால் தான் இந்த ஜஸ்டிஸ் விஷயம் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியும்னு தெரியுதுல. மேபி நீங்கள் சயின்ஸை ரிலே பண்ணியிருக்க பர்சன்னா அதில் இருக்க பிக் பேங் தியரி கூட யூனிவர்ஸ்க்கு ஸ்டார்ட் இருக்குன்னு தான் ப்ரூவ் பண்ணுது. ஸோ யூனிவர்ஸ்ன்றது எட்டர்னல் திங் கிடையாது. இப்போ எட்டர்னல் திங் கிடையாதுன்னா அது எப்படி காடாக இருக்க முடியும்? இல்லை நம்ம தான் ஏதாவது மிஸ் பண்ணுறோமா? நான் ஒரு பாட்காஸ்ட்டில் கேட்டேன், அதில் ஒருத்தர் சொன்னார், ஐ ஹாவ் நெவர் சீன் கேஆஸ் பிரிங்கிங் ஆர்டர்ஸ். அதாவது பிக் பேங் தியரின்றது ஒரு கேஆஸ் தானே. இப்போ அந்த கேஆஸ்லேருந்து வந்து தான் இந்த சோலார் சிஸ்டமும் சரி, மற்ற கேலக்சிஸும் சரி எல்லாமே. ஆனால் இது எல்லாமே எவ்வளோ பெர்ஃபெக்ட் ஆர்டரில் இருக்குது. எர்த்தில் எப்படி லைஃப் சஸ்டெயின் ஆகுது, லைக் அந்த ஆர்டர் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு பின்னாடி கிரியேட்டரே இல்லை, இட் ஜஸ்ட் கேம் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்ற விஷயத்த நம்பணுமா? இப்போலாம் ஏத்திஸ்ன்றது ஒரு கூல் திங்காக மாறிடுச்சு. லைக் நான் ஏத்திஸ்டா, எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை, அப்படி ஆகிடுச்சு அது. பட் நான் ஜென்யூனாக சொல்கிறேன், இட் டசன்ட் மேக் யூ கூல். ஏன்னா நீங்கள் அங்கே எதுவுமே யோசிக்கவே இல்லை, ஜஸ்ட் நமக்கு தெரியாதுப்பா அது அப்படின்னு விட்டுறீங்க. சீக் ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட். ஹோப்ஃபுல்லி நான் உங்களுக்கு யோசிக்க ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கிரியேட்டர் எதுக்கு ஈவலை கிரியேட் பண்ணணும், அது ஈவல் திங் இல்லாமலே வெறும் குட்டாகவே கிரியேட் பண்ணியிருக்கலாமே, அது ஏன் அவர் பண்ணாமல் இருந்தார் அப்படின்ற அந்த விஷயத்தை கவர் பண்ணலான்னு இருக்கேன். See you next time.